கைஸ் நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் பைக் ப்ரொவைட் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துக்குரிய ஈகிள் மோட்டார் தான். ஸோ ஷோரூமோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மெயின் ரோட்டில் இருக்கோ குள்ளம்பாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணி கூடவே வந்து சப்போர்ட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேட் சாரும் அருள் செல்வன், ஸோ மேனேஜர் சார் 2 பேரும் தான் சப்போர்ட் பண்ணுங்க. ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கீழே டேக் பண்ணுற போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபைனலி 2024 நம்மளோட ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 வேரியன்ட் கொண்டு இருக்கும். ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. 2023க்கு 24க்கு என்னென்ன வேரியன்ட் இருக்குது என்னங்கிறது பார்த்துலாம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம அந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் டச் பண்ணுங்க. அப்படி என்னென்ன ஃபீச்சர் இருக்குது என்னங்கிறது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கலர்ஸ் பொறுத்தளவு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு பொறுத்தளவு அந்த ப்ரௌன் கலர் சீட் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங் டேங்க் கொடுத்துருக்காங்க. கூட டேங்கோட ரைடர் பேட் கொடுத்துருக்காங்க. என்ஃபீல்டோட எம்பளம் வந்துடும். கூட வந்து வீல்ஸை பொறுத்தளவு வீல் கலர்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசிக்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் என்னென்ன ஃபீச்சர் கண்ணுங்க பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வீ பொறுத்தளவு வந்து அந்த ஹாலஜன் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு உங்களுக்கு அந்த ரெட்ரோ டிசைனுக்காக அப்படியே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இங்கே பார்க்குறக்கு அந்த ஓல்டு டிசைனுக்காக கொஞ்சம் க்ரோமில் கொடுத்துருக்காங்க, க்ரோம் ஃபினிஷிங் மேலே. மற்றபடிக்கு வந்து அந்த டிஆர்எல்ஸ் 2 வந்து உங்களுக்கு ஹாலஜன் டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸை பொறுத்தளவு வந்து ஹாலஜன் விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி விங்கர்ஸ் வேணும்னா நம்ம என்ஃபீல்ட்லேயே வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 5K வரைக்கும் வருது ப்ரைஸ் பொறுத்தளவு. அதார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 இண்டிகேட்டர் இருக்குது. மற்றபடிக்கு மெட்டல் பாடி மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது மிட் வேரியன்ட்டு, 2மே அலாய் வீல் டபுள் டிஸ்க் டபுள் ஏபிஎஸ் வேரியன்ட்டில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயரோ ரேல் டயர் வந்துடும். மற்றபடி டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சேஃப்டி கார்டு வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கிளாஸிக்கில் வந்துடும், கீழே அந்த மேட் பென்சில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஸ்டிக்கர்ஸ் வந்து 2மே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன், ஃப்ரண்ட்டில் வந்து 2 வீல் ஸ்டிக்கர் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டு பேக் 2 வீலுக்கு வந்து வீல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் டிஸ்க் டபுள் ஏபிஎஸ் வேரியன்ட்டோட வந்துடும். ஸோ பார்க்குறக்கே நல்ல ஒரு கிளாஸியான லுக் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கிட்ட இருக்கிறதே கிளாசிக் தான், கிளாஸி லுக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே செம்மையாக இருக்குங்களா. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை தான். ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் வீல் என்ன பார்க்கலாம். ஸோ ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு எம்பளத்தில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங் டேங்க், மேட் ஃபினிஷிங் அவங்க சைடில் கொடுத்துருக்காங்க பாக்ஸு. ஸோ பாக்ஸை பொறுத்தவரை வந்து யூட்டிலிட்டி பாக்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த கிளாசிக் 350ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வந்துடும். பில் குவாலிட்டி பொறுத்தவரை வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 350cc இன்ஜின் நல்ல ஒரு பில் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேருக்கு வந்து நல்ல ஒரு லென்த்தியான ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரேக் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு லென்த்தி சைலன்சர் வந்துடும். சேஃப்டி மஃப்ளர் கார்டு கொடுத்துருக்காங்க. பேக்லேயே வந்து உங்களுக்கு டிஸ்க் எபிசோட வந்துடும். சேக்கப் சேர் பொறுத்தளவு நார்மல் 7 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் சேக்கப் சேர் தான் கொடுத்துருக்காங்க. 3 வரலாம் இப்போதைக்கு கொடுக்குறதில்ல. பட் இருந்தாலும் வந்து நான் எதிர்பார்த்து வந்து 3 சஸ்பென்ஷன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் புல்லெட்டில் எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றபடிக்கு உங்கள் ரைடு பொறுத்தவரை தான் ரியர் வீல் என்னன்னு பார்க்கலாம். ரியர் வீல் பொறுத்தவரை வந்து ஹாலஜன் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ விங்கர்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு ஹாலஜன் விங்கர்ஸ் கொடுக்காங்க. டெயில் லேம்போ ஹாலஜன் தான் வந்துடும். அசார் லேம்போட கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளாம் வந்துடும். மற்றபடி பின்னாடி வந்து அந்த ராயல் என்ஃபீல்ட்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. கிராப் ரயில் பொறுத்தளவு தேம் அந்த புல்லட்டில் கொடுத்த மாதிரி தான். ஸோ கிளாஸிக்லேயே வந்து அந்த கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு லெஃப்ட் ரியர் வியூ பொறுத்தளவு தான். லெஃப்ட் ஹேண்ட் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சேம் அந்த ரைட் வீல் கொடுத்த மாதிரி ராயல் என்ஃபீல்ட்னு சொல்லிட்டு எம்பளத்தில் வந்துடும். டேங்க் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கும் சரி. 5 ஸ்பீட் கீர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபென்சிங் டபுள் லேயரில் வந்துடும். ஸோ டபுள் ராடில் வந்து சிங்கிள் ராட் இல்லாமல் டபுள் ராட் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் நல்ல ஸ்போர்ட்டி சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ஸ்டாண்ட் நல்ல ஸ்போர்ட்ஸ் சைடு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கட் ஆஃபோட வந்துடும். சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா கீர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். மோடி நியூட்ரு எடுத்துகிட்டு தான் ஸ்டார்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு லெஃப்ட் ரைட் 2 பக்கம் வந்து லேடிஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட் 2 பக்கம் கொடுக்குறது வந்து நம்ம என்ஃபீல்டு மட்டும் தான், மற்ற எந்த பிராண்ட்லேயும் கொடுக்கல. ஸோ நம்ம என்ஃபீல்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேருக்கு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு லெஃப்ட் வியூ பொறுத்தவரை தான். டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டாப் வீல் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணோடனே டிஜி அன்லாக்கோடவே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஆர்பிஎம் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் பிளிங்கர்ஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஹெல்த் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆப்ஷன், எம்ஐ ரிசர்வ் ஆப்ஷன் வந்துடும். ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் வந்து ஃபியூல் லெவல் கொடுத்துருக்காங்க. எக்கோ மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்துடும் பேட்டர்ன். ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓடோமீட்டர் ட்ரிப் 1 ட்ரிப் 2 எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்தீங்கன்னா செல்ஃப் ஆஃப் ஆன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அசார்ட் ஆஃப் ஆனுக்கு இங்கேயே வந்துடும். லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் பாசிங் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேங்க் வந்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர் கெப்பாசிட்டியில் நல்ல ஒரு பெரிய டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பைக்கில் இருக்கிற மாதிரி ஆக்சுவலாக புல்லட்னாவே பெரிய பைக் தான். E20 அக்செப்ட் பண்ணுற டேங்க் கொடுத்துருக்காங்க. இப்படியே சீட்டுக்கு வந்தீங்கன்னா ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது கிளாசிக்கில் இந்த ஸ்பிட் சீட் தான். நல்ல ஒரு ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேருக்கு நல்ல கம்ஃபர்டபுள் சீட் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் கார்லேயே வந்துடும். ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த ப்ரௌன் ஷேப்பில் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டும் பார்க்குறக்கு மற்றபடிக்கு எல்லாமே பார்த்தாச்சு. ப்ரைஸ் ரீசனுங்கிறது பார்த்துடலாம். கைஸ் ஃபைனலி வந்து ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தவரை வந்து 2,59,000 வருது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது மிட் வேரியன்ட் கன் மெட்டல் கிளாசிக் 350ன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கலர்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 கலர் பார்க்க கொடுத்துருக்காங்க நம்ம மிட் வேரியண்ட்டில். கலர்ஸோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது மைலேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பொறுத்தவரை ஒரு 30 to 35 தாராளமாக கிடைக்குது. ஸோ அதுக்கு மேலேனா நம்ம எக்கனாமியில் போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக எக்கோவே இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. வேணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துன பிறகு தேங்க்யூ டு ஆல்.